உன் ஐக்கியத்தை தேவனை தவிர வேறொரு இடத்துல கொண்டு போகணும்னு சொன்னா தேவனுடைய வாழ்க்கையில அனுமதிச்சதெல்லாம் உன்னிலிருந்து விலகும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னிலிருந்து விலகும். தேவன் நன்மையை செய்திருக்கிறார், கர்த்தர் நன்மையை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த நன்மையை அவர் எடுக்க போறது கிடையாது, அவர் தீமையும் கொடுக்க போறது கிடையாது. ஆனால் தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீயே இழந்திடக் கூடும். நீ எப்பொழுது உன் ஆசையை பிறரிடத்தில் காட்டுகிறாயோ, உன் ஐக்கியத்தை உலகத்திற்காகவும் தற்காலிகத்திற்காகவும் இச்சைக்காகவும் மாயை மேல உன்னுடைய ஐக்கியத்தை வைக்கும் போது தேவன் உன்னோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. என்று சொன்னா கர்த்தர் உனக்காக நியமித்து வைத்திருக்கிற பொறுப்பு பெருசு. கர்த்தர் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிற பொறுப்பு பெருசு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கடமை பெரிது. சோ அந்த கடமையில் இருக்கிற நீங்களும் நானும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிறோம். சாலமோன் இழந்தான், சாலமோனால நிற்க முடியல. ஏன்னு சொன்னா அவனை சுற்றிலும் மாம்ச போராட்டம், அவனை சுற்றிலும் இச்சை சூழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு